நீதிமன்ற கூண்டுகளை பார்த்ததும் ஏன் முந்தைய அரசியல்வாதிகளுக்கு நடுக்கம் எடுக்கிறது? ஏன் நீதித்துறை சட்டத்துறையை பார்த்து அவர்கள் கூச்சலிடுகிறார்கள்? எது எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுர ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தே ஆகும் என்பது சுயாதீன சட்ட நடவடிக்கையின் மூலம் தற்போது உறுதியாகியிருக்கு. அன்பு தோழர்களே, இலங்கையில் ஒரு முறையான சிஸ்டம் சேஞ்ச் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகும். ஆனால் அப்படி நடக்கும் முற்போக்கான நகர்வுகளை திரிவுபடுத்தி முட்டுக்கட்ட போடும் எதிரணியினரின் நாடகம் இன்று நேற்றல்ல, கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக அரங்கேறி வருது. இழந்த செல்வாக்கை மீட்கவும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவும் பழைய அரசியல்வாதிகள் திட்டமிட்டு நடத்தும் இந்த சதி வலைகளின் பின்னணியை பற்றி தான் நாம் இங்கே கதைக்க போகிறோம். தோழர்களே, இலங்கையின் தற்போதைய அரசு பொறிமுறையில் வேலை செய்கிற பெரும்பாலான உயர் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் முந்தைய ஆட்சி காலங்களில் நியமிக்கப்பட்டவர்கள் தான். இவங்க நீண்ட காலமாக பழைய அதிகாரத்துவ கட்டமைப்புக்குள்ளே பழகி போனவங்க என்றாலும் கூட நாட்டில் ஒரு முறையான மாற்றம் வர வேண்டும் என்ற விருப்பத்தில் இவங்க செயற்பட்டாங்க. அதனால தான் கீழ்நிலை ஊழியர்கள் பலர் தற்போதைய திசை காட்டி அரசாங்கத்துக்கு ஆதரவாக தங்களுடைய தபால் மூல வாக்குகளை பதிவு செஞ்சு தபால் வாக்குகளில் அரசாங்கத்திற்கு அமோக வெற்றியை தந்தாங்க. ஆனால் அரசு நிறுவனங்களில் வேலை செய்கிற இன்னமும் ஒரு சில தரப்பினர் இன்னமும் பழைய அரசியல் கலாச்சாரத்தின் எச்ச சொச்சங்களை பாதுகாப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தரோட மனநிலைக்கு வேணும்னா இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். பழைய முறைமையின் சுகபோகங்களுக்கு வசியப்பட்ட இவங்களுக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒருவித ஒவ்வாமையையே ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள், அபிவிருத்தி கருத்திட்டங்கள் அல்லது அமுல்படுத்த முனையும் சட்டமூலங்கள் ஆகியவற்றோட ஏதேனும் ஒரு பகுதியை மட்டும் கிள்ளி எடுத்து பழைய அரசியல்வாதிகளிடம் கொண்டு சேர்க்கின்ற காரியத்தை திரைமறைவில் தீவிரமாக செய்கிறாங்க. அந்த தகவலின் பின்னணி அல்லது முழுமையான உள்ளடக்கத்தை ஆராயாம எதிரணியினரும் அதை திரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் தற்காலிக பதற்றத்தையும் குழப்பத்தையும் விளைவிக்க பார்க்கிறாங்க. ஆனால் விழிப்புணர்வுள்ள நம்ம மக்களால் இத்தகைய அரசியல் பித்தலாட்டங்கள் இறுதியில் முறியடிக்கப்பட்டு விடுகின்றன என்பதுதான் உண்மையான விடயமாகும். கல்வித்துறையில் காத்திரமான சீர்திருத்தங்களை கொண்டு வர அரசாங்கம் முயன்ற போது எதிரணி அரசியல் செயற்பாட்டாளர்கள் அதை ஒரு தீங்கான விஷயமாக சித்தரித்தாங்க. குறிப்பாக இலங்கையின் தற்போதைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி அருணி அமரசூரியவுக்கு எதிராக நாகரிகமற்ற அருவருக்கத்தக்க பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. புதிய பாட நூல்களோட அட்டைப்படத்தில் வரையப்பட்டிருந்த இயற்கை வானவில் ஓவியத்தை கூட சமபால் உறவை திணிக்கும் முயற்சி என வக்கிரமாக வியாக்கியானம் செஞ்சாங்க. இத்தகைய எதிர்ப்புகளால் கல்வி சீர்திருத்தம் தற்காலிகமாக பிற்போடப்பட்ட போது அதன் உண்மையான தேவையை உணர்ந்த பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினாங்க. இதன் பலனாகவே இந்த சீர்திருத்தம் எதிர்காலத்தில் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளது. இதே போன்ற ஒரு முட்டுக்கட்டை தான் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விவகாரத்திலும் நடந்தது. அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட 200 ரூபாய் கொடுப்பனவு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கே போய் சேருதுனும் பொதுமக்களின் வரிப்பணத்தை எப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கலாம்னு கேள்வி கேட்டு இந்த எதிரணியினர் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. தாம் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இந்த நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அச்சுறுத்தினாங்க. இந்த மனிதாபிமானமற்ற போக்கை கண்டு ஆத்திரமடைந்த தோட்ட தொழிலாளர்கள் எதிரணியினரின் அரசியலுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தேங்காய் உடைத்து சாபமிட்டதோடு எதிரணியினரின் எதிர்ப்பு அப்படியே அடங்கி போனது. மக்களுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி அரசியல்வாதிகளின் வரப்பிரசாதங்களை குறைக்கும் சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்த போதும் எதிரணி இதே பாணியில் தான் செயல்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அதீத வரப்பிரசாதங்களை ஒழித்து கட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நாடு கொந்தளிக்கும் என்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து தம்மை வெளியேற்ற முற்பட்டால் கொழும்பு மாநகரையே ஸ்தம்பிக்க வைப்போம்னு எதிரணியினர் எச்சரித்தாங்க. ஆனால் மக்கள் ஆதரவு இல்லாததால் அவங்களுடைய மிரட்டல் மண்ணை கவ்வியது. இதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய நீக்க சட்ட மூலம், சுங்க சட்டமூல திருத்தங்கள் ஆகியவற்றின் போதும்
அப்பட்டமான பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டன. அண்மையில் நிலவிய இயற்கை பேரிடர் காலத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கும் சட்ட ஒழுங்கை பேணவும் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தை கூட ஒரு அடக்குமுறை சட்டமாகவே சித்தரிக்க முயன்றாங்க. இதற்கு காரணம், கடந்த ஆட்சி காலங்களில் பழைய அரசியல்வாதிகள் இந்த சட்டங்களை மக்களின் ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தியதால் ஆகும். இப்போ இதோட அடுத்த கட்டமாக நீதித்துறைக்குள்ளும் பதற்றத்தை ஏற்படுத்த இந்த எதிரணியினர் முயன்று வராங்க. குறிப்பாக இலங்கையின் சகல நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பது குறித்து அரசாங்க மட்டத்தில் தற்சமயம் ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்கள் மட்டும்தான் முன்னெடுக்கப்பட்டு வருது. இது தொடர்பான எந்த ஒரு உத்தியோகபூர்வ வரைவோ அல்லது சட்டமூலமோ இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த சட்டமூலத்தின் உள்ளடக்கம் என்னவென்று கூட தெரியாமல் எதிரணியினர் தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வராங்க. தங்களின் இந்த எதிர்ப்புக்கான முறையான மற்றும் தர்க்க ரீதியான காரணத்தை கூட அவர்களால் பகிரங்கமாக முன்வைக்க முடியவில்லை. இந்த சட்ட மாற்றத்தை எதிர்ப்பவர்களில் பெரும்பாலானோர் யார் என்று பார்த்தா, கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்து தற்போது மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் முன்னணியில் நிற்பவர்கள் பலர் பல்வேறு நிதி மோசடிகள், ஊழல்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை எதிர்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக இப்போராட்டத்தின் முன்னணியில் நிற்கும் தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக நிதி பரிவர்த்தனை மற்றும் கணக்கு வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ரணில் மைத்ரி கூட்டு ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான கோப் குழு அறிக்கையின் அடிக்குறிப்பில் பிரதிவாதிகளுக்கு சாதகமாக மறுப்பு தெரிவித்த விவகாரத்தில் அஜித் பி பெரேரா சம்பந்தப்பட்டுள்ளார். மேலும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய பிரதிவாதிகளுக்கு சாதகமான வகையில் சுஜீவ சேனசிங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவர்களே தற்போதைய நீதித்துறை சார்ந்த சீர்திருத்தங்களுக்கு தலையாக நிற்கின்றனர். அதுபோல நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மொட்டுக்கட்சிக்காரர்களும் சட்டத்தின் உள்ளடக்கம் பற்றிய எவ்வித புரிதலுமின்றி காழ்ப்புணர்ச்சி மற்றும் தண்டனை மீதுள்ள அச்சத்தின் காரணமாக இதனை எதிர்க்கின்றனர். இவர்களில் பலருக்கு எதிராக நீதிமன்றங்களில் பாரிய ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தமக்கு சாதகமற்ற நீதிபதிகள் நீடித்த காலம் பதவியில் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. என்டிஜன் இறக்குமதி விவகாரத்தில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி குற்றப்புலனாய்வு திணைக்களம் வரை சென்று வந்த திலீப் ஜெயவீரவும் புதிய சட்ட மாற்றத்தை கடுமையாக எதிர்த்து வருகிறார். சுருக்கமாக சொன்னால் தோழர்களே, கடந்த காலங்களில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு தற்போது நீதிமன்ற கூண்டுகளில் ஏறி நிற்கும் அரசியல்வாதிகளே நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லையை அதிகரிக்கும் யோசனைக்கு தங்களின் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. தங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துவிடுமோ என்ற அச்சமே இவர்களை இவ்வாறு இயங்க வைக்கிறது. ஆனால் இத்தகைய சுயநல அரசியல் முட்டுக்கட்டைகளை தாண்டி நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான சட்டங்களையும் திட்டங்களையும் தங்கு தடையின்றி நடைமுறைப்படுத்துவதற்காகவே இலங்கை மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை என்கிற பலமிக்க ஆணையை வழங்கியுள்ளனர் என்பதை இந்த எதிரணியினர் நினைவில் வைத்துக் கொண்டால் நல்லது. நன்றி.